வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சுச்சானா சேத் குழந்தைய கொலை பண்ணதுக்கு மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குல்ல. இந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் அரங்கேறி இருக்குது. இது என்னன்றதை பற்றியும், சுச்சானா சேத்தையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி கேரளாவில் ஒரு தாய் ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். மீண்டும் சுச்சானா சேத். இந்த அம்மா சம்மந்தப்பட்ட வழக்கு கண்டிப்பாக இந்தியாவையே உழுக்கின வழக்குன்னு தான் சொல்லணும். 4 வயசு பையன், அவங்க பெற்ற பையன். அந்த பையனை கொலை பண்ணதே இந்த தாயின்னு குற்றச்சாட்டு எழுந்து 99% வரைக்கும் இவங்க தான் கொலைகாரங்கன்னு லிட்ரலாக உறுதிப்படுத்தப்படுது. அதுக்கான காரணமாக வெளியே வந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனைங்க, கருத்து வேறுபாடு. அதனால் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த குழந்தைய கஸ்டடி எடுக்கிறது சம்மந்தமாக ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட கணவர் இருக்கார்ல, அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கிடுச்சு. ஸோ வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இவங்களோட குழந்தைய அவர் பார்க்கலான்னு நீதிமன்றம் சொன்னது இவங்களால் ஏற்க முடியலனோ 4 வாரங்கள் வரைக்கும், அதாவது 4 ஞாயிற்றுக்கிழமைகள் வரைக்கும் இவங்க இந்த குழந்தைய இவங்களோட கணவர் மீட் பண்ண விடவே இல்லை. ஒரு கட்டத்தில் இவங்க மனசில் என்ன நினச்சாங்களோ, கோவாவில் இருக்க ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு குழந்தைய கொண்டுட்டாங்கன்னு அடுத்த ஒரு பெரிய பகீர கலப்புற செய்தி வெளியாச்சுங்க. இவங்க கொலை பண்ண பிற்பாடு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போன விஷயங்கள்லாம் திரைப்பட கதையே மிஞ்சிரும், அந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சு. அதாவது ஃப்ளைட்டில் போனால் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு குழந்தைய ஒரு லக்கேஜில் வச்சுட்டு கால் டாக்ஸியை வர வச்சு 30,000 ரூபா இருக்க ரேட்டு பேசி அந்த கால் டாக்ஸியில் அந்த லக்கேஜை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த அம்மா அந்த கால் டாக்ஸியில் அமர்ந்தபடியே போயிருக்காங்க. எங்கே கோவாலேருந்து கர்நாடகா வரைக்கும் அந்த கால் டாக்ஸியில் கிளம்பி போயிருக்காங்க. போகிறதுக்குள்ளே போலீஸாக ட்ரேஸ் பண்ணி டிரைவர்கிட்ட சில விஷயங்களை இன்புட்டாக கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஊழியர்கள் சில விஷயங்களை போலீஸ்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் தான் கர்நாடகாவில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த அம்மா வந்தாங்க பாருங்க காரு, இதோடு சேர்த்து ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க கர்நாடகா போலீஸார். அந்த லக்கேஜை திறந்து பார்க்குறப்ப குழந்தையோட பிரேதம் உள்ளே இருந்திருக்கு. அங்கே ஆரம்பித்த கேஸுங்க இப்போ வரைக்கும் நீண்டு போயிட்டுருக்கு. இந்த கேஸ் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே எந்த ஒரு இடத்துலையும் நான் தான் கொலை பண்ணேன்னு இந்த அம்மா சொல்லவே இல்லை. குழந்தை செத்து கிடந்துச்சு இதை மட்டும் தான் திரும்ப சொல்கிறாங்களே தவிர நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்ல மாட்டுறாங்க. ஏன்னா அவங்க தங்கியிருந்த அறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காஃப் சிரப் பாட்டில் இருக்குல்ல, அது எம்டியாக இருந்துச்சு. வாங்கினப்போ இருந்த காஃப் சிரப் எப்படி கடைசியில் மிஸ் ஆச்சு? யார் குடிச்சா? குழந்தைக்கு அவங்க வேணும்னு ஊற்றி விட்டாங்களா? ஓவர் டோஸாக போட்டு அதுக்கப்புறம் வேணும்னு குழந்தைய சாகடிச்சாங்களா? பலதரப்பட்ட குற்றச்சாட்டு இவங்க மேலே எழுந்துச்சுங்க. இதெல்லாம் தாண்டி ஜுடிஷியல் கஸ்டடியில் இவங்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஜுடிஷியல் கஸ்டடி விதிச்சாங்க. அதுக்கப்புறமா போலீஸார் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணாங்க. அதில் ஒன்றும் தேரலை, எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. இதுக்கப்புறமா போலீஸார் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க இந்த அம்மா இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடி வேலைக்கு ஆகாதுன்ட்டு இவங்க தொடர்ந்து ஜுடிஷியல் கஸ்டடியிலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு முறை நீதிமன்ற காவல் முடியும் போதும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுறது போய்கிட்டு இருக்கு. இப்போவும் கடைசியாக இவங்களோட ஜுடிஷியல் கஸ்டடி எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்குங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்க. இந்த வழக்கில் இது நடக்கும்னு நம்ம முதல்லையே கணிச்சோம் பாருங்க, அது அப்படியே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சுச்சானா தரப்பில் அந்த ஒரு விஷயத்தை தான் பெரிய ஆயுதமாக வச்சுருக்காங்க. சமீபத்தில் என்ன இருக்குது, சுச்சானாவோட மென்டல் ஹெல்த் அசஸ்மெண்ட்டுக்காக, அதாவது அவங்க மென்டலி ஸ்டேபிளாக இருக்காங்களா, மனப்பிறழ்ச்சி இல்லைனா உளவியல் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் ஏதாவது அவங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு அசஸ்மெண்ட் எடுப்பாங்க. இந்த அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா IPHBன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்காட்ரி அண்ட் ஹியூமன் பிஹேவியர், இந்த அமைப்பில் ஒட்டு மொத்தமாக அசஸ்மெண்ட் எடுக்கப்படுதுங்க. அந்த அசஸ்மெண்ட் எடுத்து சில நாட்கள் கழித்து ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. என்ன திறமை ரிசல்ட் வந்துச்சு? மனநல சரியில்லைன்னா வரல, தெளிவாக ரிசல்ட்டில் கொட்டழுத்தில் கொடுத்துருக்காங்க. மென்டலி ஃபிட் ஸ்டேபிள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உள ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க மன ஆரோக்கியத்தோடு தான் இருக்கிறதா அந்த சர்டிஃபிகேட்டில் அவங்க கொடுத்துருந்தாங்க. இவங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, இதில் வேறு லெவலில் பரிணமிச்சிட்டு இருந்த ஒரு CEO யார், சுச்சானா. அவங்களுக்கு மனப்பிறழ்வு இருக்குது அப்படின்னா எப்படிங்க அந்த இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக கோல வச்ச முடியும்? இந்த உலகத்திலேயே இருக்க 100 இந்த AI இண்டஸ்ட்ரி சார்ந்து கோல வச்சுற பெண்கள் இருக்காங்களே, அதில் டாமினண்ட்டாக இருந்தது சுச்சானா. ஆனால் அவங்களுக்கு இது போல் டெஸ்ட் ஒன்று எடுக்கப்பட்டு கடைசியில் எதிர்பார்த்த முடியாது வெளியே வந்துருந்துச்சு மென்டலி ஃபிட்டு ஸ்டேபிள்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த போலீஸார் இந்த IPHB தந்த ரிப்போர்ட்டை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. கோவா கோர்ட்டில் சப்மிட் பண்ண கையோடு இந்த இவங்களுக்கு பெங்களூரில் ஒரு தெரப்பிஸ்ட் இருந்திருக்காங்க, யார், சுச்சானாவுக்கு. அந்த தெரப்பிஸ்ட்டுக்கிட்டேயும் கோர்ட் ஒரு ஒப்பீனியன் வாங்கியிருக்கு. என்னங்க இது போல் நீங்கள் எதனா அவங்கள பார்த்துட்டு இருந்தீங்க பெங்களூரில், அவங்க எப்படிங்க மன ஆரோக்கியமெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ சுச்சானோட பெங்களூர் தெரப்பிஸ்ட்டு சொன்ன விஷயம் ஷீஸ் மென்டல் ஹெல்த் இஸ் நார்மல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ IPHB சொன்ன விஷயமா இருக்கட்டும், இவங்களோட பெங்களூர் தெரப்பிஸ்ட்டு சொன்ன விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஒன்றுத்தை மட்டும் தான் குறிக்குது, மன ரீதியாக எந்த பிரச்சனையும் இவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு. ரைட்டு, கோவா நீதிமன்றத்தில் இந்த கேஸோட ஃபர்தர் ப்ரொசீடிங் போயிட்டுருக்குங்க.
சுச்சானாவோட அப்பா தரப்புலேருந்து கோர்ட்டில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. மனு வடிவிலேயே அந்த கோரிக்கை முன்வைக்கப்படுது. அதில் என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க, ஏங்க சுச்சானாவுக்கு இது வரைக்கும் பண்ண மன ஆரோக்கியம் சார்ந்த அசஸ்மெண்ட்லாம் வேலைக்கு ஆகாது, மென்டல் ஹெல்த் சார்ந்து அவங்கள ரீஎக்ஸாமின் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. அந்த மனுவில் கேட்டிருக்காங்க. என்னப்பா இது, எத்தனை வாட்டி தான் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கோர்ட்டுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பெற்றோருக்கு வேறு என்னங்க பெருசாக இருக்கும் இந்த நேரத்தில்? தான் பெத்த மக இது போல் கேஸில் மாட்டியிருக்கா அப்படின்னா எதையாச்சும் பண்ணி வெளியே கொண்டு வரணும், இல்லைன்னா அவளோட உயிரை காப்பாற்றுற தண்டனை இருந்து சொல்லிட்டு தான் எல்லா பேரண்ட்ஸும் நினைப்பாங்க. அதைத்தான் இவங்களோட பேரண்ட்ஸை நினைக்கிறாங்கன்னு சுச்சானா மேலே திரும்ப ஒரு குற்றச்சாட்டு இப்போ விழுந்திருக்கு. கோர்ட்டில் சுச்சானா தரப்பு லாயர் ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த கேஸை விசாரணை பண்ணிட்டு இருக்க போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்களே மலைக்கிற மாதிரி தான் அந்த விஷயம் அமைஞ்சிருக்கு. என்ன தெரியுமா ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, இந்த ஐபிஹெச்பி ரிப்போர்ட்டெல்லாம் ஏற்க முடியாதுன்றாங்க. ஏன்னா அவங்க மேபி முறையாக சோதனை நடத்தி இருக்கலாம், ஆனால் அந்த சோதனை பண்ணி முடிஞ்ச ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை இந்த ஐபிஹெச்பி கோர்ட்டை தாக்கல் பண்ணலை. அதுக்கு மாறாக போலீஸ்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரிப்போர்ட் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. போலீஸ் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்க, இவங்க தான் கொலையாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை அவங்க ப்ரூவ் பண்ணுற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் கை வச்சிருக்கலாம்ல. ஸோ அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் ஏற்றுக்க முடியாது. திரும்ப ஒரு முறை சுச்சனாவுக்கு இந்த மன ஆரோக்கியம் சார்ந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு வாதம் முன் வச்சாங்க. ஏன்னா கோர்ட்டு கடுப்பாகல, எத்தனை வாட்டிமா டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லாயர் இடத்துல நம்ம சொல்லியிருக்காங்க, இல்லைங்க காரணம் இல்லாமல் நாங்கள் சொல்லலை, சுச்சனாவுக்கு ஏற்கனவே உளவியல் சார்ந்த பிரச்சனை இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த கோர்ட்டில் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப தீவிரத்தன்மையாக இருந்ததாகவும் சில வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி கோர்ட் ஒரு முறை இதை உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த லாயர் கேட்டிருக்காங்க. இந்த கேஸில் மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக அப்படி திரும்பி இருக்கிறது இந்த வாதம் தான். நீதிபதி இந்த கேஸில் முற்றுமுதல் ப்ரொஜெக்ஷனே பார்த்துட்டாங்க, இப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி நேரத்தில் இது போல் ஒரு ட்விஸ்ட்டு நடக்கவே நீதிபதி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, நம்ம உடனே இந்த மனுவை தள்ளுபடிலாம் பண்ணிட வேணாம், வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த மனு மீதான விசாரணையை வர்ற மார்ச் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வச்சுருக்காங்க. அன்றைக்கி தெரிஞ்சிருவாங்க இவங்க சார்ந்து அடுத்த கட்ட நகர்வு இந்த வழக்கில் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அது கூடவே இவங்கள ரீஎக்ஸாமின் பண்ணுவாங்களா இல்லையான்ற முடிவும் அன்றைக்கி தெரிஞ்சிடும். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லட்டுமா, கேஸ் ரொம்ப பெருசு, இதில் கொஞ்சமாச்சும் பெயிலுக்காக எப்படியாவது மூவ் பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு முறை கூட சுச்சானா பெயிலுக்கு மூவ் பண்ணவே இல்லை. இந்த சுச்சானா கேஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கல. அந்த வகையில் இந்த கேஸ் ரொம்ப 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 டீப்பாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்க அந்த நேஷனல் மீடியாக்களாக இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தரப்புலேருந்து ஒரு தகவல் இப்போ வெளியாக இருக்குங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இவங்களோட முன்னாள் கணவர் இருக்கார்ல திரு வெங்கட்ராமன் அவர்கள், இவருக்கு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம். ஏன்னா அவரும் ஏஐ இண்டஸ்ட்ரீஸாக இருந்தால் பெருசாக கோல வச்சுட்ருக்காரு. குழந்தைய மெயின்டைன் பண்ணுறதுக்காக மாதத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் இவர்கிட்ட இருந்து இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்ததா ஒரு தகவல். இந்த பணத்தை அவர் கொடுக்குறாரா இல்லையான்றதான் இவங்களுக்குள்ள அடுத்த கட்ட பிரச்சனையாக மூண்டதாகவும் மிகப்பெரிய அளவுக்கு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு குழந்தையோட உயிரை ஒரு தாய் எடுத்துருக்கிறதே கொடுமைங்க. அதுலேயும் பணத்துக்காகன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் உள்ளே வர்றது, கணவன் மேலே இருக்க கோபத்தினோட வெளிப்பாடுன்னு சொல்லி ஒரு காரணம் உள்ளே வர்றது, மன அழுத்தம், உளவியல் சார்ந்த பிரச்சனை, அதுக்காக இது போல் நடந்திருக்கலாம்னு சொல்லி சமாளிக்க முற்படுறது, எல்லாம் எப்படின்னு தெரியல. மனப்பிரட்சி இருக்குது அப்படின்னா போகிறவர் யாருக்கிட்ட கூட வெளிப்படுத்திருக்கலாமே, குழந்தைகிட்டே வெளிப்படுத்துவாங்க. இதுதான் இங்கே என்னன்னே புரியல. சுச்சானா கேஸை தான் நம்ம பெரிய கேஸ் நினச்சிட்டு இருக்கோம் இது வரைக்கும், கொடூரமான தாய் இவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விசித்திரமான பல வழக்குகளுக்கு பேர் போன கேரள மாநிலம் இருக்குது, அங்கே ஒரு கொடுமை நடந்திருக்கு. சுச்சானா 2.0வா அங்கே ஒரு அம்மா இருந்திருக்காங்க. அது கொடுமையிலையும் கொடுமை. அந்த கேஸை பற்றி எத்தனை பேர் தெரியும் தெரியல. இப்போ சமீபத்தில் நடந்தது தான், அதை இங்கே ரிவியல் பண்ணுறாங்க. அந்த அம்மாவையும் இந்த அம்மாவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று சளைத்ததில் போல இருக்குது. நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே மாடல் மாதிரி ஒரு அம்மா, நல்லா பவுடர் முகத்தோடு. இவங்க பேர் ஷில்பா, 29 வயசுங்க. கேரள கோட்டயம் இருக்குல்ல, அதை பூர்வீகமாக கொண்டவங்க. இவங்க வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஃபார்மில் தெரப்பிஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ படித்தவங்க தான், நல்லா படித்தவங்க தான் சுச்சானா மாதிரி இவங்களும். இவங்க அஜ்மல் அப்படின்ற ஒரு பர்சன் கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. கடந்த 2022 வருஷத்துலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும், இப்போத்துலேருந்து 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. இந்த அஜ்மலை பற்றி சொல்லணும்னா, அங்கே கேரளாவில் இருக்க ஒரு பிரபலமான தியேட்டருங்க, ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டியே இருக்கும். அங்கே ஒரு டீ கடையை போட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்காரு. ஒரு டீ ஸ்டாலுக்கு இவர் தான் ஃபுல்லாக பொறுப்பு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷிகன்யா அப்படின்ற ஒரு வயசில் பெண் குழந்தை, ஒரே வயசு தான் அந்த குழந்தைக்கு. மாவேலி கரையில் இருக்க ஒரு வாடகை வீட்டில் வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த அஜ்மலுக்கும் ஷில்பாக்கும் இடையில கருத்து வேறுபாடு. லிவினோ கல்யாண லைஃபோ எதுவாக இருந்தாலும் கருத்து வேறுபாடு ஒன்று மேக்ஸிமம் வந்துடுதுல பல கப்பல் லைஃப்பில், இவங்களுக்குள்ள அது வந்திருக்கு. ஆனால் இந்த கருத்து வேறுபாடு காரணமே இந்த குழந்தைன்ற மாதிரி அந்த குழந்தையை மையப்படுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வரைக்கும் ஷில்பாவும் அஜ்மலும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போத்துலேருந்து கணக்கு எடுத்திங்கன்னா 6 மாதங்களுக்கு முன்னாடியே இவங்க பிரிஞ்சுட்டாங்க. இந்த மாதம் கடந்த 16ஆம் தேதி அஜ்மலோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் போகுது இவங்களோட ஃபோன்லேருந்து, ஷில்பா ஃபோன்லேருந்து. அந்த மெசேஜில் அவங்க சொல்லியிருக்க விஷயம் இருக்குது பாருங்க. ஏம்மா நீலாம் ஒரு பொண்ணாமா தாயாமான்னு எல்லாருமே திட்ட வைக்குங்க. அப்பேற்பட்ட விஷயம். அதாவது விடியற் கால 3:18 மணி அளவுக்கு இந்த மெசேஜ் போயிருக்கு அஜ்மல் ஃபோனுக்கு. மோலு, அதாவது டாட்டர், ஓகேவா, மகள். மோலு இஸ் டெட், ஐ கில்டு ஹர். நான் நம்ம மகளை கொன்னுட்டேன் அப்படின்னு இந்த அம்மா அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. மை டாட்டர் ப்ளீஸ் கால், அவர் மோலு இஸ் கான், அஜு. அஜ்மல் அப்படின்றதான் அஜுன் அங்கே செல்லமாக கூப்பிட்றாங்க போல இருக்கு. இந்த மெசேஜை பார்த்துட்டு அஜ்மல் முதல்ல பெருசாக கண்டுக்கலையா. என்ன நடந்திருக்கு போகுது, கொலைலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படி தான் அவர் நினச்சி ரிப்ளை கூட பெருசாக பண்ணாமல் விட்டுட்டு இருக்காரு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே இப்போ வெளியாகிருக்குங்க. அவங்க அந்த விடியற் காலம் அமிச்சாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அஜ்மலுக்கு, அந்த மெசேஜோட ஸ்க்ரீன்ஷாட்டை இப்போ வெளியாகிருக்கு. இதை பார்க்குறப்ப தான் அவ்வளோ கோவம் பல பேருக்கும். ஏம்மா பெத்த பொண்ணியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷில்பா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மெசேஜ் அமிச்சா அடுத்த நாள் அஜ்மலோட அந்த டீ கடை சொன்ன பார்த்தீங்களா, அங்கே கிளம்பி போயிருக்காங்க. அது இந்த ஷொரனூரில் இருக்குங்க அந்த கடை. கடந்த 17ஆம் தேதி காலையில் 9:30 மணி வாக்கில் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அஜ்மலை பார்க்குறதுக்காக அவங்க கேபில் பயணப்பட்டிருக்காங்க. அந்த கேப் டிரைவர் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது, நான் அதை பற்றி போக சொல்கிறேன். அதுக்காக இதை இடத்துல அழுத்துறேன். இவங்க கையில் குழந்தைய வேறு தூக்கிட்டு வந்திருக்காங்க. யார்? ஷில்பா கொண்டுட்டு தான் சொல்லி மெசேஜ் அமிச்சாங்க பார்த்தீங்களா, அதே குழந்தைய கையில் தூக்கிட்டு வந்திருக்காங்க அந்த கேபில். அந்த குழந்தைய அஜ்மல்கிட்ட கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. அஜ்மல் அந்த குழந்தைய பார்த்துட்டு, சரி குழந்தைனா சிரிக்கிறது அழுவுறது ஏன்னா சின்ன சின்ன சைகையாச்சு இருக்குமே, எதுவுமே இல்லைங்க, ஒரு அசைவு கூட இல்லை. அப்படியே குழந்தைய பார்த்த கண்ணோடு அஜ்மலை நிமிர்ந்து பார்க்குறாங்க ஷில்பா. அஜ்மலுக்கு ஷாக்கு, என்ன பண்ணுறதுன்னு புரியல. இது மெசேஜ் அமிச்சியே ஏதோ நடக்காதான்னு நினச்சேன், இது போல் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு பதட்டத்தில் அஜ்மல் என்ன பண்ணிட்டாரு, நாளை பின்ன போலீஸ் கேஸ் ஆகிட்டு நாம கம்பி என்ன நேரிடும் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அஜ்மலே ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸார் என்ன சொல்லியிருக்காங்க, சரிங்க பக்கத்தில் இருக்க அந்த ஷொரனூர் ஜிஹெச் இருக்குல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைய கொண்டு போனப்போ அந்த டாக்டர்ஸ் உறுதிப்படுத்துகிறாங்க செக் பண்ணிவிட்டு, இல்லைங்க குழந்தை ஆல்ரெடி செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா முகத்தில் எந்த சலனமும் இல்லை. ஏன்னா அந்த அம்மா அதை தான் அப்பயே சொல்லியிருக்காங்க மெசேஜ்லேயே, அஜ்மல் அதை நம்பலை. ஆனால் இப்போ உச்சக்கட்ட ஷாக்குக்கு போனது அஜ்மல் தான். அந்த குழந்தைய சோதனை பண்ண டாக்டர்ஸே ஒரு விஷயத்த பிரதானமாக சொன்னாங்க, குழந்தை சில நிமிஷங்களுக்கு முன்னாடி செத்த மாதிரிலாம் தெரியல, சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இறந்து போயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மெசேஜில் ஷில்பா சொன்னது உண்மைன்றது இங்கே ப்ரூவ் ஆச்சு. இப்போ தான் அந்த டிரைவர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். பொதுவாக ஒரு கேபில் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா 99% இந்த டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மரியாதையாக தான் நடந்துப்பாங்க. சில பேர் லக்கேஜ் வரைக்கும் கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவங்க பயணித்த அந்த கேபோட டிரைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த டிரைவர் இவங்க இறங்கினதுமே அவசரமாக தள்ளி விட்டுற துணி இல்லைங்க, இவங்களோட லக்கேஜ் இருக்குல்ல அதெல்லாம் வண்டியிலேருந்து தூக்கி வீசினாராம். வீசிட்டு விட்டா போதண்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து ஸ்பீடாக கிளம்புனதா இந்த அஜ்மலோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் பார்த்துருக்காரு இந்த விஷயத்த. டீ கடைன்னு சொல்லிட்டேன், அங்கே அவர் மட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அதில் ஒருத்தர் பார்த்துருக்காராம். அவர் இந்த விஷயத்தை போலீஸ்கிட்ட இப்போ சொல்லியிருக்காரு. சார் எனக்கு ஷில்பா மேலே மட்டும் இல்லை, அவங்கள கூப்பிட்டு வந்த அந்த கேப் டிரைவர் மேலேயே டவுட் இருக்குது, விசாரிக்கணும், யார் என்னென்னு பாருங்கள் சார் அப்படின்ட்டு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு. போலீஸார் இவரோட இந்த இன்புட் இருக்குல்ல இதையும் வழக்கில் சேர்த்து இந்த கார் ப்ளஸ் அந்த டிரைவர் தேடுற வேலை இதை ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எவ்வளோ அழகான குழந்தைங்க, அங்கங்கே குழந்தை வரம் கேட்டு அவ்வளோ பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன வேலையை பார்த்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தையோட பிரேதத்தில் பார்த்தீங்கன்னா வெளிக்காயம் எதுவுமே தெரியலையா. இதுக்கு முன்னாடி சுச்சானா சேத்தோட கேஸில் நம்ம இதையே தான் பார்த்துருந்தோம், ஒற்றுமை வெளிக்காயம் பெருசாக தெரியலன்னு சொல்லிட்டு. பிரேத பிரச்சனை முடிவும் வெளியாச்சு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெளிக்காயம் சார்ந்து ஒரு விஷயம் கூட குறிப்பிடப்படலை. ஆனால் குழந்தைக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு இறந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படுதுன்னா அப்போ இந்த அம்மா என்னத்தை வேலையை பார்த்து வச்சாங்க, ஒன்றுமே பெருக்கம் புரியலைங்க. இன்னொரு தரப்பு இந்த விஷயத்த வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. குழந்தை இறந்துருக்கலாம், கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு, எவ்வளோ 1 வயசு குழந்தை, அந்த படி இவங்க மேலே விழுந்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் எதுக்காக இப்போ மெசேஜில் கில்டுன்னு போடணும்? ஒருவேளை தன்னோட அலட்சியத்தால் குழந்தை இறந்துருச்சு அப்படின்னோட கில்டுன்னு போட்டிருக்கலாம் அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில். ஆனால் தெளிவாக அவங்க சொல்லியிருக்கலாமே, போலீஸ்கிட்டையும் சரி இவங்க கூட லிவின் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாமே. பட் அது சம்மந்தமாக எந்த தகவல் எதிர்க்க வெளியாகலை. அதனால் இவங்க மேலே சந்தேகம் பெருசாக இருக்குது. ஸோ ஷில்பா ஒரு வழியாக அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. இவங்ககிட்ட தீவிரமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இருக்குங்க. 10 நாட்கள் முன்னாடி இருந்த இந்த விவகாரம் தான் இன்னும் பெருசாக போய்கிட்டு இருக்கு. இதில் போலீஸாருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு. பெத்த குழந்தையவே ஒரு தாய் கொல்ல முற்படுறாங்கன்னா அவங்க சுய நினைவோடு தான் இருந்தாங்களா, இல்லைனா இவங்க போதைப் பொருள் எதுக்காவது அடிமையாகி இருந்தாங்களா? அதாவது ட்ரக்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் போலீஸார் இந்த சந்தேகத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணை அப்படின்றது இதை நோக்கி தான் போகுது. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது. முடிஞ்சால் உங்களோட பதில்களை கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக தருவீங்க. தாயெல்லாம் பேயாகிற அளவுக்கு சமீப காலமாக
மிகப்பெரிய மனமாற்றமே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குல்ல, கொடூரமான மனமாற்றம். இது எதுக்காக ஏன்ற புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? ஏன்னா இவங்க பெக்கிற குழந்தைய வேற யாரோ கொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை திருட வர்றவங்களோ இல்லை கொலை பண்ணுறதே பொழப்பா வச்சுருக்கவங்களோ இல்லை ரேன்சம் கேட்டு எதனா பண்ணுறவங்களோ கொல்றாங்க அப்படின்றத செய்தி நம்ம வழக்கமாக கேட்டுட்டு இருப்போம். ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பெத்த குழந்தைங்கள கை குழந்தைங்க கூட பார்க்காம கொல்ற தாய்களோட எண்ணிக்கை இருக்குல்ல, அது உயர்ந்துட்டு வர மாதிரி இருக்குது. சுச்சானா சேத் கேஸை நம்ம பெருசாக பார்த்தா அதுனாப்பா கேஸு நான் கொடுக்குறேன்ற மாதிரி ஷில்பா கேஸ் இன்னும் மேலே நிற்கிது. இன்னும் எத்தனை தாய்கள் இது மாதிரி பேய்களாக மாற போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். இது வரைக்கும் பதிவு பண்ணப்பட்டு வெளி உலகத்துக்கு வந்தது இந்த 2 கேஸு. வராமன்னு எத்தனை இருக்கோ, இளையமுறை காய்முறையாக பதிவே ஆகாமன்னு எத்தனை நடந்துக்கிட்டு இருக்கோ, ஆண்டவனு தான் வெளிச்சம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.